அனைத்து முஸ்லிம் நண்பர்களுக்கும் ஒரு அன்பான அறிவித்தல். ஒரு சமூகத்துக்கு தேவையான சில விடயங்களை கொண்டு செல்வதற்கு உலகத்தில் இருக்கின்ற எந்த மூலையில் இருப்பவர்களுக்கும் ஒரு விடயத்தை கொண்டு செல்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது இந்த ஊடகங்கள் தான், மீடியாக்கள் தான். ஆனால் இன்று அந்த மீடியாக்கள் ஒரு விடயம் தொடர்பாக ஊமையாக மௌனித்து போயிருக்கிறது. இன்றைக்கு மியான்மரிலே முஸ்லிம்கள் அவலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே படுகொலைகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கிலே மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்கள் அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள். பெண்கள் அதிகமாக கொல்லப்படுகிறார்கள். வயோதிபர்கள், இப்படி இனப்படுகொலைகள் அங்கு மிகவும் கொடூரமான முறையிலே கொல்லப்படுகிறார்கள். இந்த செய்திகளை நாம் இந்த பேஸ்புக்கில் இருக்கின்ற நண்பர்கள் மூலமாகத்தான் அறிந்து கொள்கிறோமே தவிர இந்த மீடியாக்கள் மூலமாக எந்த ஒரு செய்தியும் இன்னும் அது தொடர்பாக வெளியிடப்படவில்லை. பத்திரிகை செய்தியாக இருந்தாலும் சரி, இணையதள செய்தியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நியூஸிலையும் அந்த மியான்மர் விடயம் தொடர்பாக ஒருத்தர் இன்னும் வாய் திறக்காமல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் போடுகின்ற செய்திகளாக இருப்பது மாமனார் மருமகளோடு ஓடியதும், மருமகள் மாமனாரோடு ஓடியதும், இவ்வாறான செய்திகளைத்தான் அவர்கள் அச்சடிக்கிறார்களே தவிர இன்று எங்கோ ஒரு மூலையிலே முஸ்லிம் சமூகம் அழிந்து கொண்டிருக்கிறது, அது தொடர்பாக ஒரு செய்தி வருவதில்லை. நானும் ஒவ்வொரு நாளும் இணையதளங்களில் இருக்கின்ற செய்திகளை வாசித்து பார்க்கிறேன். எங்காவது ஒரு மூலையிலே இந்த மியான்மர் தொடர்பான ஒரு செய்தி வருமா என்று. ஆனால் இல்லை, வரக்கூடிய செய்தி எல்லாம் இவ்வாறான கேவலமான செய்திகள் தான். ஆகவே நம் முஸ்லிம்களே, சகோதரர்களே, நாம் இனி மீடியாக்களை நம்பி எந்த பிரயோசனம் இல்லை. நமக்கு மீடியாக்கள் எதுவும் உதவி செய்ய தேவையில்லை. நமக்கு உதவி செய்வதற்கு அல்லாஹ் ஒருவன் போதும். ஆகவே நண்பர்களே, முஸ்லிம் சகோதரர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய தொழுகையிலே நீங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தியுங்கள். கண்ணீர் சிந்தி அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். நம்முடைய அந்த பிரார்த்தனை இந்த மீடியாக்களை விடவும் பவர்ஃபுல்லானது. அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொண்டு அங்கு நடக்கின்ற அந்த கொடுமைகளில் இருந்தும் நம் முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பானாக. அந்த முஸ்லிம் சமூகத்துக்கு நம்மால் செய்யக்கூடிய முஸ்லிம் சமூகமாகி நம்மால் செய்யக்கூடிய முஸ்லிம் சகோதரர்களாகி நம்மால் செய்யக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்காக நாம் நமது தொழுகையிலே பிரார்த்திப்பதும் கண்ணீர் சிந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதும் தான். இந்த மீடியாக்களை நாம் இனி நம்பி எந்த பிரயோஜனம் இல்லை. எந்த மீடியாவை நமக்கு தேவையில்லை. நம்முடைய அந்த தொழுகையிலே நாம் கேட்கக்கூடிய அந்த துஆக்கள் தான் அதி சிறந்த மீடியாவாக இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் மனம் விட்டு நீங்கள் அழுது பிரார்த்தியுங்கள். நம் சமூகம் அங்கு அழிந்து கொண்டிருக்கிறது. எத்தனை லட்சக்கணக்கிலே மக்கள், குழந்தைகள், பெண்கள், வயோதிபர்கள் எல்லாம் இறந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இந்த பேஸ்புக்கின் மூலமாகத்தான் இவ்வாறான செய்திகளை நண்பர்கள் வாயிலாக அறிகிறதே தவிர எந்த ஒரு மீடியாவும் இது தொடர்பாக இன்னும் ஒரு கருத்து வெளியிடவில்லை. எல்லாம் ஊமையாக இருக்கிறது. அவர்களை நாம் விட்டுவிடுங்கள். நாம் செய்ய வேண்டியது நமது பிரார்த்தனையிலே அந்த மியான்மர் மக்களுக்காக நாம் துஆ கேட்பதுதான் என்பதை உங்கள் அனைவருக்கு நான் எத்தி வைக்கின்றேன். ஆகவே நண்பர்களே, முஸ்லிம் சகோதரர்களே, நீங்கள் அனைவரும் நம் சகோதரர்களுக்காக பிரார்த்தியுங்கள். ஒவ்வொரு தொகையை நீங்கள் துஆ கேளுங்கள். அல்லாஹ் நம்முடைய துஆவை ஏற்றுக்கொண்டு அந்த சமூகத்துக்கு நல்ல ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்துவானாக. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.